உலகெங்கும் பிறந்து வாழ்கின்ற கணேசின் சொந்தங்கள், கணேசின் குரல் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். தற்பொழுது மன்னார் மருத்துவமனையில் மீண்டும் ஒரு மருத்துவ தவறு காரணமாக ஒரு தாயும் சேயும் ஒரே நேரத்தில் இறந்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட சாவடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். மன்னார் மருத்துவமனையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் சிந்துஷா என்கின்ற ஒரு தாய் குழந்தை பிறந்ததன் பின்னர் அதிக இரத்தப்போக்கு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் நீண்ட நேரம் மருத்துவ கவனிப்பில்லாமல் அந்த பெண் இறந்திருக்கின்றார். அதாவது தாய் கொண்டு போய் மருத்துவமனையில் வைத்திருந்து அந்த அந்த பொண் இரத்தப்போக்கு அதிகரிக்க தாய் பல தடவை சென்று அங்கே மருத்துவர்களிடம் கூறிய போதும் அவர்கள் எவரும் அதை செவிசாய்க்காததன் பிரதிபலனாக மறுநாள் காலை, அதாவது இரவு அனுமதிக்கப்பட்ட அந்த பெண் மறுநாள் காலை அதிக இரத்தப்போக்கு காரணமாக மருத்துவர் தன்னுடைய நேரத்துக்கு வந்து ஆறுதலாக அந்த பெண்ணை எடுத்து சிகிச்சை அளித்த போது அந்த பெண் இறந்திருந்தார். இது சம்பந்தமாக சர்வசாதாரணமாக தாக்கி கூப்பிட்டு அந்த பெண் இறந்து விட்டார் என்று சொல்லி ஒரு விளையாட்டாக செய்திருக்கின்றார்கள். இது சம்பந்தமான தகவல்களை அந்த சிந்திஜா என்ற அந்த இறந்த கர்ப்பிணி தாய், இறந்த அந்த பிரசவ தாயின் கணவர் மருத்துவருக்கு அறிவித்ததன் பிரகாரம் மருத்துவர் மன்னார் மாவட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்றார். தகவல் அறிவதற்காக அங்கு வருகை தந்து தகவல் சேகரிப்பதற்காக அங்கு நுழைந்தபோது அத்துமீறி நுழைந்ததாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு அவர் நீதிமன்ற வழக்குகளில் சிக்கப்பட்டு அந்த வழக்கின் பிரகாரம் 4 நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இதன்போது அந்த மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த யூடியூபர் ஒருவரான அரவிந்தனும் அந்த அத்துமீறி நுழைந்து காணொலி எடுத்து என்ற சொல்லி குற்றச்சாட்டுக்கு அமைய அவரும் சில நாட்கள் சிறையில் இருந்தார். உண்மையில் இது ஒரு துன்பியல் சம்பந்தமான சம்பவம். அந்த காலப்பகுதியில் போராட்டங்கள், மக்களுடைய ஆர்ப்பரிப்புகள், பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்த போதும் அந்த காலப்பகுதியில் நீதி கிடைக்கவில்லை. அந்த பொண்ணுக்கான நீதி இதுவரையும் கிடைக்கப்படவில்லை. அந்த காலப்பகுதியில் அந்த நடந்த தவறுக்கு சரியான முறையில் மருத்துவ நிர்வாகத்தின் அடுத்தடுத்த கட்ட தலைமை பீடங்கள் சரியான முறையில் நடவடிக்கை எடுத்திருந்தால் இன்று மீண்டும் ஒரு தாயும் செய்யும் இறப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்காது என்று சொல்லி பலரும் அங்கு விமர்சிப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த நேற்று நடந்த சம்பவத்தை நாங்கள் பார்ப்பதற்கு முன்னர் எமது சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அந்த காணொலியை மற்றவர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஆக்கபூர்வமான கருத்துக்களை எழுதுங்கள். அருகில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் அந்த பெல் பட்டனை தட்டுகின்ற போது தான் நீங்கள் எங்களுடைய காணொலிகள் நாங்கள் போடுகின்ற போது அடிக்கடி பார்க்கக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து நாங்கள் காணொலிக்கு செல்வோம். இப்போ நடந்த சம்பவம், அதாவது இன்று அதிகாலை 4:15 ஒரு தாய் பிரசவத்துக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். இங்கும் நீண்ட நேரம் அந்த தாய் உரிய சிகிச்சை அளிப்பதற்கு அங்கே உரிய இடத்துக்கு எடுத்துச் செல்லாமை காரணமாக நீண்ட நேர தாமதத்தின் காரணமாக அந்த தாயும் சேயும் மருத்துவமனையில் இறந்திருக்கின்றார்கள். இறந்ததன் பின்னர் அந்த தாயின் கணவர், அந்த பெண்ணின் கணவர் கதறி துடிப்பதையும் அங்கே அந்த பெண்ணின் உறவினர்கள் துடித்து அழுவதையும் உண்மையில் கண்கொள்ளாத ஒரு சோக காட்சிகளாக காணப்படுகின்றது. இது சம்பந்தமாக அவர்களுடைய கருத்துக்களை சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டதற்கு அமைவாக அவர்களுடைய கருத்துக்களை நாங்கள் கேட்கின்ற போது இது மருத்துவ தவறாக ஏற்பட்டதாகவும் மருத்துவர்கள் உரிய நேரத்தில் தங்களுடைய பிள்ளையை சிகிச்சை அளிப்பதற்கு எடுக்கவில்லை என்று சொல்லியும் தாமதமாகிய அந்த சிகிச்சைக்கு எடுக்கப்பட்டதன் காரணமாக தாயும் சேயும் இறந்ததாக கூறப்படுகின்றது. இதுக்கு உரிய தரப்பினர்கள் உரிய பதில்கள் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி இங்கே கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையில் இது ஒரு வேதனையான சம்பவம். தொடர்ச்சியாக உரிய மருத்துவ நிர்வாகங்கள், மருத்துவமனை பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் இதற்கு உரிய நடவடிக்கைகளை உரிய நேரத்தில் எடுக்கப்பட வேண்டும். இது சம்பந்தமான தகவல்கள் டாக்டர் அர்ச்சனா அவர்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளதாக தற்சமயம் செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றது. அவர் தற்போது பாராளுமன்றத்தில் இன்றுதான் அவர் தன்னுடைய பாராளுமன்ற பதிவை மேற்கொண்டிருக்கின்றார். எதிர்வரும் 21ஆம் தேதி பாராளுமன்றத்தின் முதல் அமர்வு இடம்பெறும் என்று சொல்லியும் அந்த அமர்வுக்கு பிறகு அவர் உரிய அதிகாரங்களோட
உரிய பவரோடு அவர் வந்து அந்த மருத்துவமனையில் மீண்டும் அந்த தகவல்களை சேகரிப்பார். ஆனால் இனிவரும் காலங்களில் மருத்துவர் ஒரு எம்பியாக அங்கு செல்ல போகின்றார். அந்த எம்பிக்கு அவர்கள் உரிய தகவல்கள் வழங்கப்பட வேண்டும். இந்த நாட்டின் பாராளுமன்றத்தின் எம்பி என்றவர் இந்த நாட்டின் சகல மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு அரசாங்கத்தினால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அதிகாரியாக அந்த பாராளுமன்ற உறுப்பினர் எம்பி இருப்பார். அந்த அடிப்படையில் அர்ச்சனா தன்னுடைய அதிகாரங்களுக்குட்பட்ட ரீதியில் அந்த மருத்துவமனையில் சென்று தகவல்கள் சேகரிப்பார்கள். இந்த தகவல்கள் சேகரிக்கின்ற போது உரிய தரப்பினர்கள் அந்த தகவல்களை வழங்க வேண்டும். அந்த தகவல்கள் வழங்கிய பின்னர் அர்ச்சனா சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அனைத்து பொதுமக்களினதும் எதிர்பார்ப்பாகும். இதற்கு முன்னர் நாங்கள் ஒரு கருத்தை கூற விரும்புகின்றோம். ஏற்கனவே சிந்துஜா அந்த பிரச்சனை சம்பந்தமாக அர்ச்சனா மேற்கொண்ட அந்த நடவடிக்கைகளுக்கு உரிய தரப்பினர் உரிய கடுமையான நடவடிக்கைகள் எடுத்திருந்தால், அதாவது முன்னர் சிந்துஜா அதிக இரத்தப்போக்கு காரணமாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட போது அவர் மருத்துவர்களினுடைய மருத்துவ தவறு காரணமாக இறந்திருக்கின்றார். அதற்கு உரிய மருத்துவர்கள் மீது உரிய நடவடிக்கைகள் எடுத்திருந்தால் இன்று இந்த தாயும் சேயும் மீண்டும் ஒரு சாவுக்குள் தள்ள வேண்டிய நிர்பந்தங்கள் வந்திருக்காது என்பது பலருடைய அபிப்பிராயங்களாக காணப்படுகிறது. மரணங்கள் இடம்பெறுவது இது இன்று நேற்றில் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே சரியான முறையில் சரியான நேரத்துக்கு அந்த சிசேரியன் செய்யப்படாமல் தான் இதற்கான காரணம் என்று சொல்லி பாதிக்கப்பட்ட தரப்பினர் தங்களுடைய குற்றச்சாட்டை மனக்குமுறலை முன்வைக்கிறார்கள். இதற்கு ஒரு நீதியான விசாரணை வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கேட்கிறார்கள். இப்ப மன்னார் வைத்தியசாலையில ஒரு பதற்றமான சூழல் இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மீண்டும் 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 இப்படி தாய் பிள்ளை என்று சொல்லி எத்தனை பேரை நீங்கள் காவு வாங்க போறீங்க? எத்தனை பேரை உயிர் பறிமுக போகிறது? மிகவும் மன்னார் வைத்தியசாலையில் ஒரு துன்பியலான துயரம் நடைபெற்றிருக்கிறது. தாயும் பிறந்த சிசுவும் மரணித்திருக்கிறார் சொல்வதை விட அந்த சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட தரப்பினர், பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் இது ஒரு மருத்துவ கொலை என்று சொல்கிறார்கள். காரணம், அந்த பிள்ளை இன்று விடியப்புறம் 4 கால அளவில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிசேரியனுக்காக கொண்டு செல்வதில் தாமதம் ஏற்பட்டிருப்பதாகவும், வைத்திய சிகிச்சை அளித்ததிலே முறைகேடு இடம்பெற்றிருப்பதாகவும், சரியான முறையில் வைத்திய சிகிச்சை அங்கே இடம்பெறவில்லை, இதுதான் இந்த தாயும் சிசுவும் இறந்ததுக்கான காரணம் என்று சொல்லி பாதிக்கப்பட்ட தரப்பினர் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். உடனடியாக சம்பந்தப்பட்ட அனைத்து பேரும் இதுல பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். பாருங்க, உங்களுக்கு தெரியும் சிந்துவினுடைய மரணம், அதற்கு முதலிடம் பெற்ற மரணங்கள், இப்படி மன்னார் வைத்தியசாலையில இப்படி சிசு மரணங்கள் இடம்பெறுவது இது இன்று நேற்றில் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே சரியான முறையில் சரியான நேரத்துக்கு அந்த சிசேரியன் செய்யப்படாமல் தான் இதற்கான காரணம் என்று சொல்லி பாதிக்கப்பட்ட தரப்பினர் தங்களுடைய குற்றச்சாட்டை மனக்குமுறலை முன்வைக்கிறார்கள். இதற்கு ஒரு நீதியான விசாரணை வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கேட்கிறார்கள். இப்ப மன்னார் வைத்தியசாலையில ஒரு பதற்றமான சூழல் இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மீண்டும் 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 இப்படி தாய் பிள்ளை என்று சொல்லி எத்தனை பேரை நீங்கள் காவு வாங்க போறீங்க? எத்தனை பேரை உயிர் பறிமுக போகிறது? மிகவும் வேதனையான விஷயம், மிகவும் மனது கணக்கிறது. என்ன நடக்குதுங்க? என்ன நடந்துக்கிட்டீங்க? Yeah.